மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 56. மகளின் புகைப்படத்தை கண்களில் நீர் திரையிட பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணராஜ். அவர் மனதில் குற்ற உணர்ச்சி ஊசியாக தைத்தது. தன் கையால் ஆகாத தனத்தை எண்ணி எண்ணி உள்ளுக்குள் மருகி போனார். பெற்றவர்கள் பார்த்து தேர்வு செய்த பெண்தான் அருணாதேவி. புகைப்படத்தில் பார்த்தபோதே அவருக்கு பிடித்துவிட்டது. இருந்தும் பெண் பார்க்க செல்லும் போதே அவரிடம் தனியாக பேசி, உன்னை விட எனக்கு படிப்பு கம்மி, உனக்கு அது பரவாயில்லையா என்று கேட்டார். தனக்கு அது பிரச்சனை இல்லை என்றும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருவரை திருமணம் செய்ய மட்டுமே விரும்பியதாகவும் அவர் கூற, இவர் மனதிற்குள் மகிழ்ந்தார். தனக்கு தமிழின் மேல் ஆர்வம் அதிகம் என்பதையும் அது சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் படிப்பேன் என்றும் அருணா கூற, இதை அவர் தடுக்காமல் ஏற்றுக்கொண்டார். கலகலவென சிரித்து அதிகமாக பேசும் ரகம் இல்லை கிருஷ்ணராஜ். அருணாவும் அதையெல்லாம் பெரியதாக எடுத்துக்கொண்டதில்லை. இவருடைய சின்ன சின்ன வார்த்தைகளில் அருணா தன் நேசத்தை உணர்ந்து கொள்வதை புரிந்து கொண்டார். இதனால் கிருஷ்ணராஜுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்களின் இனிய இல்லற வாழ்வின் பரிசாக அருணாவின் சாயலிலேயே ஒரு மகள் வர கிருஷ்ணராஜின் வாழ்க்கை நிறைந்து போனது. பெண் குழந்தை வேண்டும் என்றே பிரியப்பட்ட அருணா மகளை தன் கைக்குள்ளேயே வைத்து வளர்த்தார். இளந்தளிர் என்று அவரேதான் பெயரும் இட்டார். கிருஷ்ணராஜ் எதற்கும் தடை சொன்னதில்லை. அருணாவின் விருப்பத்திற்கு மதிப்பளித்தார். அவர் உணர்வுகளுக்கு சுதந்திரமும் தந்தார். ஆனால் எல்லாம் அவர்களுக்குள் மட்டுமே. தன் தாய் தந்தை என்று வரும்போது அவர்கள் பேச்சை மீறி எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். அருணாவும் அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்வார். தெளிந்த நீரோடை போல வாழ்க்கை சென்று கொண்டிருந்த வேளையில்தான் கபிலன் என்னும் தமிழ் ஆசிரியர் ஒருவர் அவர்கள் தெருவில் குடிவந்தார். ஒரு நாள் அருணா நூலகத்தில் இருந்தபோது அவரோடு அறிமுகமானார். அவருடைய தமிழ் ஆர்வம் அருணாவிற்கும் பிடித்து போக இருவரும் நிறைய பேச ஆரம்பித்தார்கள். அதையும் மறைக்காமல் கணவரிடம் சொல்லி கொண்டுதான் இருந்தார் அருணா. அதனால் அவர் மேல் எந்த சந்தேகமும் வரவில்லை. ஏதேனும் புத்தகம் வாங்க வேண்டும் அல்லது தர வேண்டும் என்றால் கபிலனின் வீட்டிற்கு சென்று வந்தார் அருணா. ஒரு நாள் கிருஷ்ணராஜிடம் வந்து கேட்டார். அடிக்கடி நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு யாராச்சும் தப்பா பேசினா என்ன பண்றது என்று வருத்தத்தோடு கேட்டார். போகும்போது பாப்பாவையும் கூட்டிட்டு போ என்று இவரேதான் அவருக்கு யோசனையும் தந்தார். மனைவியை எந்த இடத்திலும் சந்தேகப்படவில்லை. அவர் மேல் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் அத்தனை நம்பிக்கையும் ஒரு நாள் தரைமட்டமாகியது. அவரால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. ஒரு சின்ன அசைவில் கூட தன் மீது விருப்பமின்மையை காட்டியது இல்லையே. எல்லாமே நடிப்பா. தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு தன் மீதே கழிவிறக்கம் கொண்டார். பாவம் கிருஷ்ண, நல்ல பையன், அமைதியான பையன், அதான் ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டா. நல்லவனா இருந்தா போதுமா, கொஞ்சம் சூதானமாகவும் இருக்கணும். இவனோட வெகுளித்தனத்தை அவ பயன்படுத்திக்கிட்டா, அவ்வளோதான். ஏமாந்தவன் இவன்தானே. இவர் மேல் பரிதாபப்படுவது போல் வந்த பரிகாசங்களில் துவண்டு போனார். உன்கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகலன்னு ஓடி போயிட்டாளா? தளிர் நிச்சயமா உன் பொண்ணு தானே. இப்படியும் இன்னும் மோசமான காதால் கேட்க முடியாத நேரடி தாக்குதல்களில் மொத்தமாக உடைந்து போனார். மனதிற்குள் கோபம் பொங்கியது. அவமானத்தில் கூனி குறுகி போனார். இதனால் அவர் மனம் இறுகி போனது. தன்னை பற்றி மட்டுமே யோசித்தவர் தளிரை பற்றி யோசிக்காமல் விட்டுவிட்டார். ஒரு நாள் தயங்கி தயங்கி அவரிடம் வந்தவள் அவரை நெருங்காமல் தூரத்திலேயே நின்று அப்பா என்றாள். நிமிர்ந்து பார்த்தவருக்கு அருணாவின் பிம்பமாகவே தளிர் தெரிய கோபமாக என்ன என்றார். அதில் மருண்டு விழித்து பயத்தோடு வேகமாக ஓடி சுவற்றோடு ஒடுங்கி அமர்ந்து விட்டாள். அதன் பிறகே தன் தவறு உரைத்தது. அவளிடம் செல்ல அவளோ பயந்து நடுங்கி தன்னை குறுக்கி கொண்டாள். தன் மகளே தன்னை நெருங்காமல் பயப்படுவதைக் கண்டு கோபம் அதிகமானது. வேகமாக சென்று விட்டார். மீண்டும் ஒரு நாள் அவர் அறையில் தூக்கம் இல்லாமல் அமர்ந்திருந்த போது கதவோரம் வந்து நின்றாள். அப்பா என்றாள் மெல்லிய குரலில். அவளை பார்த்தால் கோபம் கொண்டு விடுவோமோ என்று பயந்து அவளை பார்க்காமல் என்றார். பசிக்குதுப்பா என்றாள் திக்கி திணறி. அதில் திகைத்த அவளை பார்த்து சாப்பிடலையா என்றார். அது என்று அவள் ஏதோ சொல்ல வர அதற்குள் அவர் அம்மா ரத்தினம் வரும் சத்தம் கேட்டு சாப்பிட்டுட்டேன் என்றாள் அவசரமாக. இங்கே என்னடி பண்ற? வா வந்து தூங்கு. உன் அம்மா அவன் தூக்கத்தை கெடுத்தது பத்தாதா, நீயுமா என்று வேகமாக அவளை இழுத்துச் சென்றார். செல்லும் முன்பு அவள் அவரை ஒரு முறை பாவமாக பார்த்து விட்டு செல்ல அப்பார்வை அவர் மனதை பிசைந்தது. ஏதோ புரிந்தது போல் இருக்க மறுநாள் அவளே அவரை பள்ளிக்கு அழைத்துச் சென்றார். இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவளே நடந்து போக மாட்டாளா என்று அதட்டிய தந்தைக்கு பதில் சொல்லாமல் அவளை அழைத்துச் சென்றார். அவளுக்கு தெரியாமல் அவள் பையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வைத்து அனுப்பினார்.
இரவு அவர் வீட்டிற்கு வந்தபோது ரத்தினம் தளிரை அடித்து கொண்டிருக்க அவளோ அழுது கரைந்து கொண்டிருந்தாள். இவரை கண்டதும் ஓடி வந்து அணைத்து கொண்டாள். டேய், அவளை விடுடா. இவ அம்மா ஓடுகாலினா இவ சரியான திருடியா இருக்கா. யார்கிட்ட இருந்தோ பிஸ்கட் பாக்கெட்டை திருடிட்டு வந்திருக்கா. கிருஷ்ணராஜ் திகைத்தார். இல்லப்பா, நான் திருடல. அது என் பையில எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது. விசும்பலுக்கு இடையில் கூறினாள் தளிர். அத்தோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. நான் எப்பவும் திருட மாட்டேன். அது என்னோடது இல்லைன்னு தான் நான் அதை தொடவே இல்லை. அம்மா திருடுறது தப்புன்னு சொல்லியிருக்காங்கப்பா என்றாள். அவள் அருணாவை பற்றி கூறியதில் அவளை அப்படியே விலக்கி விட்டுவிட்டு கோபமாக சென்று விட்டார். அவர் மனதில் அப்படி ஒரு இறுக்கம். ஆமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவ பண்ண வேலையை பாரு என்று ரத்தினம் கட்டி கொண்டிருந்தார். அன்று இரவு முழுவதும் அவர் நினைப்பில் தளிர் இல்லவே இல்லை. மறுநாள் காலையில் கடைக்கு கிளம்பி தயாராகி சாப்பிட அமரும்போதுதான் மகளின் ஞாபகம் வந்து அவளை பார்வையால் தேடினார். ஒரு ஓரமாக அமர்ந்து வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்தாள் தளிர். அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து கன்னங்கள் வீகியிருந்தன. தளிரு, அவர் அதட்டலாக அழைத்ததில் அடித்து பிடித்து எழுந்து நின்றாள். இங்க வா. பயத்தோடு அவர் அருகில் வந்தாள். தன் அருகிலேயே ஒரு தட்டை வைத்து அமரச் சொல்லி அதட்டலாகவே சொன்னார். அவர் அதட்டலில் பயந்தாலும் கண்ணோரம் ஒரு சந்தோஷத்தை கண்டுகொண்டார். அவரே அவளுக்கு எடுத்து வைத்தார். மகள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவரும் பொறுமையாகவே சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்ததும் அவரே அவளை பள்ளியில் விடுவதற்கு தயாரானார். அவளும் வந்து நின்றாள். லஞ்ச் பேக் எங்க? அதே அதட்டலில் அவள் பயந்து போய் நின்றாள். பதில் சொல்லாமல் அவள் விழித்து கொண்டிருக்க, ஏண்டி, இதை தூக்கிட்டு வந்து கொடுக்க ஒரு ஆள் வேணுமா? உனக்கு என்ன, நான் வேலைக்காரியா என்றபடியே ரத்தினம் கொண்டு வந்து தந்தார். அவரை பேந்த பேந்த விழித்தபடி பார்த்தாள் தளிர். அந்த பார்வையிலேயே அவருக்கு எல்லாம் புரிந்தது. ரத்தினத்தின் கையில் இருந்து தானே வாங்கி கொண்டவர், இன்னையிலிருந்து டெய்லி நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுவேன். நான் கிளம்பும்போது ரெடியாக இருக்கணும். லேட் பண்ண தொலைச்சிடுவேன். இனி நீ என் கண்காணிப்பிலேயே இருக்கணும், புரிஞ்சுதா? பயத்தோடு தலையை ஆட்டினாள் தளிர். அவளுக்கு புரிந்ததோ இல்லையோ, ரத்தினத்திற்கு நன்றாகவே புரிந்தது. மனதிற்குள் பொறுமியபடி சென்று விட்டார். சத்தமாக கூட பேசாத மகன் இப்படி அதட்டி கொண்டிருக்கும் போது அவரால் என்ன செய்ய முடியும்? பள்ளிக்கு செல்லும் வழியெல்லாம் அவர் மனதில் பெரும் புயல். மதிய சாப்பாடு இல்லாத போதும் பையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டை தொட்டுக்கூட பார்க்காத மகளை எண்ணி பெருமை பிறந்தது. அவளை கட்டி பிடித்து கொஞ்ச துடித்த மனது அவள் முகத்தை பார்த்ததும் இறுகி போனது. பாசத்திற்கும் வெறுப்பிற்கும் இடையில் சிக்கி தவித்து சித்திரவதையை அனுபவித்தார். அவளை பள்ளியில் விட்டு விட்டு சென்றவர் மனதில் பலவித யோசனைகள். ஒரு முடிவோடு மாலை பள்ளி விடும் வேளையில் சென்றவர் அவளை அழைத்து கொண்டு அவர் ஏற்கனவே விசாரித்து வைத்திருந்த இடத்திற்கு சென்றார். பள்ளி பாடங்களுக்காக ஒரு டியூஷனும் அதன் அருகிலேயே இருந்த ஹிந்தி டியூஷன் சென்டருக்கும் அழைத்து சென்று சேர்த்து விட்டார். டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு இந்த 2 டியூஷனையும் முடிக்கணும், புரியுதா? இது 2 முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு போகும்போது உன்னையும் கூட்டிகிட்டு போவேன் என்றார். மிரள மிரள விழித்து கொண்டு தலையை ஆட்டினாள். காலையில் அவளை பள்ளியில் விடும்போதே அவள் மாலை சாப்பிட பழம், பிஸ்கெட் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கி தந்து விடுவார். தன் தாய் தந்தையிடம் இருந்து மகளை காப்பாற்றிவிட்டதில் பெருமூச்சு எறிந்தார். ஆனால் அவர் அறியாத ஒன்று, அவர் மகள் அந்த டியூஷன்களில் மற்றவர்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி தனிமைப்படுத்தப்பட்டு கொடுமையை அனுபவித்தாள் என்று. இன்று வரை அவர் அதை அறிந்ததில்லை. தளிர்தான் வாயே திறந்ததில்லையே. மகளை பாதுகாத்து விட்டதாக எண்ணி ஒரு புறம் அவர் மனதில் நிம்மதி இருந்தாலும் அவர் தொடர்ந்து இன்னும் அவமானங்களை சந்தித்து கொண்டுதான் இருந்தார். யாருக்கும் தெரியாத இடத்திற்கு ஓடிவிடலாமா என்று கூட பல முறை எண்ணினார். அந்த நேரத்தில் தான் ரத்தினம் தன் தம்பி மகளை மறுமணம் செய்து வைக்க நினைத்தார். முல்லையின் அப்பா அவரை வீட்டோடு இருக்க வேண்டும் என்று சொல்ல அந்த ஊரில் இருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்தே அதற்கு ஒத்துக்கொண்டார். ஆனால் அவர்கள் தளிர் வரக்கூடாது என்று சொல்லிவிட வேறு வழியின்றி அவளை விட்டு விட்டு வந்துவிட்டார். தான் அங்கு இல்லாத போது அவள் நிலை மோசமாக ஆகும் என்று தெரிந்தே அந்த வருட படிப்பு முடியும் வரை பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருந்தார். பிறகு அருணாவின் தாய்க்கு அழைத்து தளிரை அவரோடு அழைத்துச் செல்ல சொல்லிவிட்டார். அதன் பிறகே நிம்மதியாக மூச்சு விட்டார். என்னதான் முல்லையை திருமணம் செய்து கொண்டு வந்தாலும் அவரோடு மனம் ஒன்றி வாழ முடியவில்லை. ஏதோ பெயருக்கு என்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதற்கு காரணம் அருணாவை மறக்க முடியவில்லை என்பதல்ல. மீண்டும் இப்படி ஒரு உறவில் நம்பிக்கை வைக்க அவ்வளவு பயம். அருணா தந்த ஏமாற்றத்தின் காயம் மிக ஆழம். கொஞ்சம் இயல்புக்கு திரும்பி சாதாரண மனிதனாக வாழவே அவருக்கு 2-3 வருடங்கள் பிடித்தன. அதனாலேயே கணேஷ் பிறக்க அவ்வளவு தாமதம். ஆனால் அவன் மேல் பிரியம் அதிகம். அவனுடைய துரு நடவடிக்கையும் துடுக்கு பேச்சும் அவரை சந்தோஷப்படுத்தியது. மகனோடு இருக்கும்போது சிரிக்க பழகினார். ஏனோ அவன் திருட்டுத்தனம் செய்து மாட்டிக்கொள்ளும் போது கூட அவனிடம் கோபப்பட மனம் வராது.
காலையில் செல்வம் அழைத்து கணேஷ் அவர்களோடு இருக்கிறான் என்று சொன்னபோது கூட கொஞ்சம் பயந்துதான் போனார். அவர்கள் அவனை மிரட்டுவார்களோ, அவன் பயந்து விடுவானோ என்று பதறினார். இப்போது மதியம் அழைத்து செல்வம் பேசியபோதுதான் கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கையில்தான் அவருக்கு தெரிந்த அந்த ஊர் நபர் ஒருவர் அந்த புகைப்படத்தை அனுப்பி, உன் மகன்தானே இவன் என்று கேட்டிருந்தார். அதை பார்த்த பிறகு அவருக்கு எல்லாம் புரிந்து போனது. நடந்தது எல்லாமே மகனின் விருப்பம் என்று பொட்டில் அடித்தாற்போல் உரைத்தது. அந்த புகைப்படத்தில் சந்தோஷமாக நிற்கும் மகனை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் வரவிற்காக காத்திருக்க சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தான். எல்லாம் புரிந்து அவர் அமர்ந்திருக்க அவனோ அவரிடம் கதை கதையாக ஓட்டினான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.